அயோத்தி ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் வர்ற திங்கட்கிழமை இன்னைக்கு நடக்க இருக்குது. இதற்காக அரசு ஊழியர்களுக்கு எல்லாமே விடுமுறை விட்டு பயங்கர கிராண்டா மத்திய அரசு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அயோத்தி ராமர் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் விளையாட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே இந்த கோயிலை பற்றி அறியப்படாத பல மர்மமான விஷயங்களையும் ரொம்பவே நுணுக்கமாக சொல்ல போறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, அயோத்தி ராமர் கோயில வர்ற 22ஆம் தேதி அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குது. என்னதான் இந்த ஏற்பாட்டை சுத்தி பல குழப்பங்களும் சச்சரவுகளும் இருந்தாலுமே கூட மத்திய அரசு இது ரொம்பவே கிராண்டா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. என்னதான் இந்த கோயில் 2020 தான் கட்டப்பட ஆரம்பிச்சிருந்தாலுமே கூட கடந்த 1988ஆம் ஆண்டு இந்த கோயிலுக்கான டிசைன் அப்படிங்கிறத ரெடி பண்ணிட்டாங்க. அந்த டிசைனை பண்ணது ஆஷிஷ் சோமபுரா அப்படிங்கிற சோமபுரான்னு சொல்லக்கூடிய ஒரு வம்சாவளியை சேர்ந்த நபர் தான். ஸோ இந்த சோமபுரா அப்படிங்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக இந்த கோவில் நட்பணிகளை செய்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டு வர்றாங்க. அந்த வகையில் இவர் பார்த்தீங்கன்னா கடந்த 1988 இந்த கோயிலோட டிசைன் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத பண்ணி வச்சுருந்துருக்கிறாரு. அந்த டிசைனில் சில மாற்றங்கள் பண்ணி தான் இப்போ இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான ஒரு டிசைன் தான். கண்டிப்பாக எல்லாரும் அந்த கோயிலோட பிக்சரையோ இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த கோயிலோட டிசைனையோ வச்சு பார்த்துருப்பீங்க. அதை பார்த்ததையுமே எல்லாருக்கும் வந்த முதல் கேள்வி என்னவா இருக்கும்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நான் எந்த ஒரு கோவிலையுமே பார்த்தது இல்லையே, இந்த கோவிலை பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குதே, அது எதனால அப்படிங்கிறதா தான் இருக்கும். இதற்கு காரணம் என்னன்னா, அயோத்தி ராமர் கோயில் நகரா கலைப்பாணி அப்படிங்கிற ஒரு கட்டடக்கலையை பின்பற்றி கட்டப்பட்டது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுமே மோஸ்ட்லி இந்த நகரா கலைப்பாணியை பின்பற்றி தான் கட்டப்பட்டிருக்கும். அதுவே தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திராவிட கலைப்பாணி அப்படிங்கிற ஒரு கட்டிடக்கலையை தான் கோயில்களில் பின்பற்றி இருப்பாங்க. சரிப்பா, இந்த நகரா கட்டிடக்கலைக்கும் திராவிட கட்டிடக்கலைக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 முக்கியமான வித்தியாசங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா? ஸோ முதல் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னிந்தியாவில் ஃபாலோ பண்ணுற திராவிட கட்டடக்கலையில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கருவறை இருக்குது இல்லைங்களா? ஸோ கோவில் கருவறைனா அந்த கோவிலினுடைய முக்கிய கடவுள் இருக்கிற சந்நிதியை தான் நம்ம கருவறை அப்படின்னு சொல்லுவோம். கருவறைக்கு மேலே இருக்கிற இந்த அமைப்பை தான் நம்ம விமானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விமானம் பார்த்தீங்கன்னா நகரா கட்டிடக்கலையில் இருக்காது. அதுக்கு பதிலாக அங்கே ஷிக்காரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் இருக்கும். ஸோ இந்த ஷிக்காராவில் பார்த்தீங்கன்னா பலவிதமான அமைப்புகள் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஷிக்காராவை தான் நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்ப்பீங்க. வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திராவிட கலைப்பாணியை பொறுத்த வரைக்கும் கோயில் கருவறையை ஒட்டி முன்னாடி ஒரு சின்னதாக மண்டபம் அப்படிங்கிறது இருக்கும். சில கோயில்களில் இந்த மண்டபம் அப்படிங்கிற அமைப்பு இல்லாமலுமே கூட இருக்கும். ஸோ திராவிட கலைப்பாணியில் இந்த மண்டபத்துக்கு பெரிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுவே நகரா கலைப்பாணி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கருவறையை ஒட்டி இருக்கிற மண்டபம் ரொம்பவே பெருசாக இருக்கும். ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அந்த கருவறையோட ரொம்ப அட்டாச் ஆகி தான் அந்த மண்டபம் அப்படிங்கிறது இருக்கும். இதனால தான் அயோத்தி ராமர் கோயிலை நம்ம ஒரு ட்ரோன் ஷாட்டில் டாப் ஆங்கிளில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன கட்டிடங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த கட்டிடங்கள் எல்லாமே மண்டபங்கள் தான். இந்த மண்டபங்கள் தான் கனெக்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு அமைப்பை நகரா கலைப்பாணியில் ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்ததான் 3வது ரொம்பவே முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட கலைப்பாணியில் கோபுரங்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னாலே தென்னிந்தியாவில் கோபுர வாசல் வழியாக தான் உள்ளே போவீங்க. ஸோ எல்லா கோயில்கள்லையுமே இந்த கோபுரங்கள் அப்படிங்கிறது இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் கோயில் எடுத்துக்கோங்க, எவ்வளவு உயரமான கோபுரம். அதே மாதிரி அண்ணாமலையார் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 டைரக்ஷன்லையும் 4 கோபுரம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்கள்லையுமே கோபுரம் இருக்கும். இது வந்து திராவிட கலைப்பாணிக்கு முக்கியமான ஒரு விஷயமாகவே இப்போ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவே இந்த நகரா கலைப்பாணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கோபுரத்தை ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க மாட்டாங்க. இவ்வளவு உயரமான கோபுரங்கள் எல்லாம் அங்கே இருக்காது. ஸோ அயோத்தி ராமர் கோயில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே பெரிய கோபுரங்கள் எதுவும் கிடையாது. ஃபைனலாக எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி ஒன்று வரும். சரிப்பா, இந்த திராவிட கலைப்பாணி அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாச்சு, நம்ம அதைத்தானே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாபலிபுரத்தில் இருக்கிற பஞ்சபாண்டவர் ரதத்தை பற்றி எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பல்லவர்கள் காலத்தில் எழுப்பப்பட்டது. இந்த பஞ்சபாண்டவர் ரதங்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கலைப்பாணி கோயில்கள் எல்லாத்துக்குமே இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ இந்த கோயில்களை பார்த்து தான் பின்னாட்களில் வந்த மன்னர்கள் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி பெரிய பெரிய கோயில்களாக கட்ட ஆரம்பித்தாங்க. அதைத்தான் நம்ம இன்னைக்கு திராவிட கலைப்பாணி அப்படின்னே சொல்கிறோம். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நாயக்க மன்னர்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா கோபுரங்களை எழுப்ப ஆரம்பித்தாங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் தென்னிந்திய கோயில்களில் எதுலேயுமே கோபுரங்கள் அப்படிங்கிறது கிடையாது. இந்த கோபுர அமைப்பு நாயக்கர்களால் கொண்டு வரப்பட்டது. ஸோ இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சின்ன சின்ன மாற்றங்களுக்கு உட்பட்டு இன்னைக்கு இந்த திராவிட கலைப்பாணி அப்படிங்கிறது முழுமையடைந்து நிற்குது. உடனே இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், அப்போ பல்லவர் காலத்துக்கு முன்னாடி கோயிலெலாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் எப்படி கட்டினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே மோஸ்ட்லி குடைவரை கோயில்களாக தான் இருந்தது. ஒரு பாறையை குடைஞ்சு கோயில் கட்டுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் எதனால் மகாபலிபுரத்தை ரொம்பவே ஃபேமஸாக சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் மகாபலிபுரம் போனீங்கன்னா இந்த குடைவரை கோயிலையும் பார்க்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயில்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற பஞ்சபாண்டவர் ரதங்களையும் பார்க்க முடியும். இதனால தான் நம்ம பல்லவர்களை கட்டிடக்கலையில் ரொம்ப சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க தான் இந்த திராவிட கலைப்பாணிக்கே அடித்தளமிட்டவங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ இப்போ அந்த அயோத்தி ராமர் கோயில், அதனுடைய கட்டிடக்கலை, அதற்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. இனி அடுத்ததாக இந்த கோயிலை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 1800 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாமா? முதல்ல என்னைக்கு இந்த அயோத்தி ராமர் கோயில் கட்டுறதற்கான அறிவிப்பு வெளியானதோ அன்னைக்கே இப்போ இந்த கோயில் இருக்கிற இடத்த சுற்றி இருக்கிற நிலத்தினுடைய விலையெல்லாம் பல மடங்கு எகிரிருச்சு. இதனால் அந்த நிலத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு பெரிய லாபமாக இது இருந்தது. அதை விட முக்கியமாக இதில் மிகப்பெரிய லாபம் அடைஞ்சது யாருன்னா அரசியல்வாதிகள் தான். இங்கே இருக்கக்கூடிய நிலத்தையெல்லாம் வாங்கி போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணி அதில் பெரிய அளவுக்கு சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கோயிலுக்கு வேணாலும் போய் பாருங்கள், அந்த கோயிலுக்கு பக்தர்கள் எந்த அளவுக்கு வர்றாங்களோ அதை பொறுத்து அந்த கோயிலுக்குன்னு சொல்லி ஒரு பொருளாதாரம் தனியாக இயங்கிக்கிட்டு இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ அயோத்தி ராமர் கோயில் கட்டியிருக்கிற இடத்தை சுற்றி ஆல்ரெடி ஒரு பொருளாதார மண்டலம் இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இதில் பெரிய அளவுக்கு பயனடையக்கூடியது லோக்கலில் இருக்கிற மக்களாக தான் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வரைக்கும் இந்த கோயில் இருக்கிற பகுதியில் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது நிறையா இல்லை. ஸோ அதனால் வர ஜனவரி 24ஆம் தேதி அன்னைக்கு மக்களுக்கு இந்த பகுதியை திறந்து விடும் பொழுது இங்கே வர்றவங்கள ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு ஹோம் ஸ்டே மாதிரி தான் ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹோம் ஸ்டேனா ஒன்றும் இல்லை, ஒருத்தரோட வீட்லேயே போயிட்டு நீங்கள் தங்கியிருப்பீங்க, அவங்களே உங்களுக்கு சமைச்சு போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதைத்தான் ஹோம் ஸ்டேன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருவாய் ஈற்ற வழியாக மாறும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகும் பொழுது இந்த கோயிலில் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை விற்கிறதுக்குன்னே சொல்லி சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய கடைகள் இப்போ அயோத்தி ராமர் கோயிலை சுற்றி உருவாக ஆரம்பிச்சிருக்குது. அதை விட முக்கியமாக அந்த கோயிலினுடைய சிற்பத்தை சின்ன சைஸில் செஞ்சு நிறைய கடைகள் விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாக நீங்கள் தாஜ்மஹால் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாஜ்மஹாலை விட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே அந்த தாஜ்மஹாலினுடைய சிலையை விற்பாங்க. எதுக்காகனா, நானும் இந்த மாதிரி தாஜ்மஹால் வந்துட்டு போயிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ஒரு நினைவாக வச்சிருக்கணும் அப்படின்னா அந்த சிலையை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இந்த கோயிலினுடைய சிலையை வந்து செஞ்சு சின்ன சைஸில் விற்கிறதுக்கு பல கடைகளும் இப்போ தயாராகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகிற பல பயணிகளும் அயோத்தி ராமர் கோயிலுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுனால பல ஹோட்டல்ஸும் இங்கே அவங்களுடைய கிளையை விரிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக அங்கே உள்ளூர் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே மாதிரி பல உணவகங்கள், இது தொடர்பான பல விஷயங்களும் இந்த கோயிலை சுற்றி வரும். இது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை உருவாக்கும். ஸோ இதை வந்து எப்படி ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இனி எல்லாமே இருக்குது. நல்லா ப்ரமோட் பண்ணி வெளிநாட்டு பயணிகளையும் இங்கே வர வச்சாங்க அப்படிங்கும் பொழுது இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வெளிநாட்டு பயணிகள் அதிகம் வர்றாங்க அப்படிங்கும் பொழுது ரொம்பவே பயங்கரமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த ரோடெல்லாம் நல்லா க்ளீனாக வச்சுக்கிறது, ஏர்போர்ட்டு நல்லா கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ரோடை அகலப்படுத்தி இருக்கிறாங்களாம். ஏர்போர்ட்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்களாம் இந்த 24ஆம் தேதி ஓப்பன் பண்ணி விடுறதுக்காகவே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பயணிகள் அதிக அளவுக்கு வர்றாங்கன்னா இன்னுமே பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பகுதியில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி. ஃபைனலாக இந்த கோயிலை சுற்றி இருக்கிற அரசியல் எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த அயோத்தி ராமர் கோயில் கட்டப்பட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே அரசியல் விளையாட்டுகள் அப்படிங்கிறது நிறையவே நடந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல பூமி பூஜை போடும் பொழுதே பார்த்தீங்கன்னா, அது எப்படி பிஜேபி தலைவர்கள் வந்து பூமி பூஜை பண்ணலாம், ஒரு பண்டிதரையோ இல்லை இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸான ஒரு பர்சனையோ வச்சு தானே பண்ணணும், என்னமோ இவங்களே வந்து எல்லாம் பண்ணுற மாதிரியும் இவங்க சொந்த காசை போட்டு செலவு பண்ணுற மாதிரியே வந்து பூமி பூஜை போடுறாங்களே அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாமே வைக்கப்பட்டது.
அதோட அந்த குற்றச்சாட்டுகள் நிற்கலை. இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு 4-5 மாதங்கள் தான் இருக்குது. இந்த சமயத்தில் தான் கும்பாபிஷேகம்லாம் நடந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக ஆளும் கட்சி வாக்குகளை சேகரிக்க பார்க்குறதாகவும் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னுமே பல சச்சரவுகள் இந்த கோயிலை சுற்றி வளம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த குற்றச்சாட்டுகளை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தெளிவான தரமான காணொளிகள் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.